எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆனா இசையை மட்டும் விட்டுறாதீங்க. வணக்கம். 2 நாளைக்கு முதல்ல அமேசான் பிரைமில் சாருகேசிங்கிற படம் ஓடிடி தளத்தில் பார்த்தேன். ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஜென்சி தலைமுறையினுடைய வேகம் ஒரு பக்கம், அதை காட்டிலும் வேக வேகமான உலகப் படங்கள் இறக்குமதி ஆகிட்டு இருக்க நேரம், ஸ்பைடர்மேன், ஒடிசி அப்படின்னு வந்துட்டு இருக்க நேரம், இதுக்கு நடுவில் ஒரு மென்மையான ஒரு முதியவரை பற்றிய ஒரு கதை அப்படிங்கிற போது, இது தியேட்டரில் ரிலீஸ் ஆகி தான் இப்போ ஓடிடிக்கு வந்திருக்குது. இந்த கதையினுடைய அமைப்பு மற்றதை பற்றி நம்ம பார்த்தோம்னா எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருவேளை வயசானதுனால எனக்கு பிடிச்சிருக்கான்னு நம்ம தெரியல. இந்த கதை வெங்கட் அவர்களுடைய கதையை தழுவி எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. யார் இதனுடைய முழு இதையும் தாங்கி நிற்கிறவர் யாருன்னு கேட்டால், அந்த படத்தினுடைய பில்லர் அப்படி சொன்னால் ஒய்ஜி மகேந்திரனுங்க. ஒய்ஜி பார்த்தசாரதி இவங்களோட தந்தையார், புகழ்பெற்ற நாடக கலைஞர், நாடக குழு வச்சுருந்தார். புரட்சி தலைவி அம்மா அவங்க ஜெயலலிதா கூட அந்த நாடகக்குழு நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு ஒய்ஜி மகேந்திரன். டிக் 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 படத்துல எல்லாம் நடிச்சிருப்பார் ஒய்ஜி பார்த்தசாரதியை. மன்மதலீலையில் கூட குமுதமும் ஒரு கேரக்டர் தான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பார். அதே போல் ஒய்ஜி மகேந்திரனை பொறுத்த மட்டும் தந்தையாருடைய அந்த நாடக குழுவோடு இருந்தவர், நல்லா படித்தவர், விசில்லையே மேடையில் இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவர். மிருதங்க அருமையாக வாசிப்பார். ஜேசுதாஸை பேட்டியாங்கிற ஒரு பேட்டியில் பேசி முடித்தோடனே, ஜேசுதாஸை நீங்கள் மிருதங்க வாசிங்கன்னு அவர் சொல்கிறார், நான் இருக்கட்டும், நீங்கள் நல்லா வாசிப்பீங்களே, வாசிங்க அப்படிங்கிறாரு. மிருதங்கம் அருமையாக வாசிக்கிறாருங்க. யார்? நம்முடைய ஒய்ஜி மகேந்திரன். மிருதங்கம், விசில், சங்கீதம், நடிப்பு, கதைவசனம் எல்லாமாக நிறைந்த இவர். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நான் இவரோட பல இடங்களில் பிரயாணம் பண்ணியிருக்கேன், மேடைகளில் பேசியிருக்கிறோம். நாங்கள் சிங்கப்பூருக்கு ஒரு முறை நாங்கள் போயிட்டு வந்தோம். அதே போல் அவருடைய மகள் மதுவந்தி அவர்கள், அவங்களும் இப்போ ஒரு நாடக குழு வச்சுருக்காங்க. அவங்களும் அமெரிக்காவில் நாடகங்கள் போட்டபோது நான் போய் அவங்க அந்த நாடகத்தையும் பார்த்து அவங்கள வாழ்த்து சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இங்கே வருவோம். ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் இந்த படத்தினுடைய முக்கிய பாத்திரம், அதாவது ஒரு புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞராக வர்றாருங்க. அவள் தந்தவரம் படம் தொடங்குறதே வித்தியாசமாக இருக்குதுங்க. அந்த ஒரு சங்கீதக்காரருடைய வீடு, அவங்க மனைவி சுஹாசினி மணிரத்னம், வீட்டு வேலை பார்க்கக்கூடிய தலைவாசல் விஜய் டிரைவர், இவங்களுக்கு ஒரு பையன் ராஜா ஐயப்பன். இந்த குடும்பம் தாங்க. படம் ஆரம்பிக்கிற போது சாஞ்சி கிடப்பார். வந்து பார்த்துட்டு சுஹாசினி அப்படியே சத்தம் போட்டு அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் பிரேக்கிங் நியூஸாக, இப்படி புகழ்பெற்ற பாடகர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவமனையில்னு சொன்ன உடனே, அப்போ மதுவந்தி என்ன பண்ணுவாங்க, ஒரு சேனலில் இருந்து அதனுடைய பொறுப்பாளர் சமுத்திரகனி அவர்கள்ட்ட, புகழ்பெற்ற இசைக்கலைஞர் சாருகேசி அவருடைய பயோபிக் பற்றி நீங்கள் எடுக்க போகிறதா சொன்னீங்களே, அவரை பற்றி சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொல்ல ஆரம்பிப்பார். அதாவது சமுத்திரகனியினுடைய அந்த சொல்ல ஆரம்பிக்கிறதுலேருந்து அவருடைய கதை தொடங்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சந்திப்பு. இந்த கதை போயிட்டே இருக்கும். நடுவில் சில இது சொல்கிறப்ப அவருடைய சாதனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு, சில நேரங்களில் வலியும் தேவை இதாக இருக்கு போல் இருக்கு, வலியும் ஒரு காரணம். என்ன காரணம் வலி அப்படின்னு கேட்டவுடனே, இது நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டாமே, ஒரு டீ பிரேக் எடுத்து சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு அவர் தனியாக சொல்லுவார். அவருடைய பையன்தான் அப்படிங்கிறப்ப தான் கதை தொடங்கும். சாருகேசின்ற சகாப்தம் முடிஞ்சாதான் சஞ்சயா வாழ முடியும். அப்பா மீது வெறுப்பு கொண்ட அந்த பையன், அந்த குடும்பம், அந்த டிரைவர் ஏன் வெறுப்பு கொள்கிறான், இதை பற்றிய விஷயங்கள். இதில் கதாநாயகி அறிமுகமாவாங்க, ரம்யா பாண்டியன். உண்மையிலேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் முழுமையாக பார்க்குறோம். அதில் இப்போ அவருடைய குரல் தேர்வில் மயங்கி அவரை பாடகியாக மாற்றுறாரு இவருடைய பையன். பிறகு அவங்கள காதலிக்கிறாரு. அதுக்குள்ளே இவருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவர் திருமணமாகியே வந்துடுறார். என் மகன்
அவனே தேர்ந்தெடுத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதிர்ச்சியை தாங்கிக்கிறாங்க. இது இப்படி போகுது கதை. பிள்ளைக்கு அப்பாவுக்கும் பிடிக்காம போனது காரணம், உங்கள் மகனாக பிறந்ததை தவிர நான் செஞ்ச தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுக்கு பின்னாடியான காரணம் சொல்லப்படுறப்ப உண்மையிலே நம்ம அதிர்ந்து போகிறோம் அப்படியே. அதே போல் வந்த மருமகளோ என்ன நோக்கத்தோடு வந்தாங்கிறத கதைக்குள்ளே சொல்கிறப்ப நமக்கு பயமாக இருக்குது அப்படியே. யார் நீ? உங்களை வச்சு நான் இன்னும் அதுவும் அதை ஒரு வில்லுப்பாட்டு ஸ்டைலில் அவங்க சொல்கிறப்ப அடே அப்பா, இதுக்கு நடுவில் இந்த வேதனைக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்போ தாங்க சத்யராஜ் அறிமுகமாகிறார். அவர் நமக்கு தெரிஞ்ச கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், இதில் ஜீசஸ் மாதிரி வர்றாரு பார்த்தா. ஆனால் அவர் சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் வெங்கட்டோட கதையில் வசனங்கள் இருந்து எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அழகழகாக இருக்கு. அது ஒரு ஒவ்வொரு உதாரணம் சொல்கிறப்ப அது அந்த கேரக்டருக்கு சொல்கிற மாதிரி இல்லை, நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு யாரு இல்லைன்னு யாரு கண்ணு கலங்கினாலும் எனக்கு பிடிக்காது. அதுக்கு தீர்வுன்னு சொல்கிறாரு. அந்த தீர்வுகள் எல்லாம் என்னென்ன, அவமதிக்கப்பட்ட இவருடைய நிலை என்ன, அந்த மருமகளை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அந்த இடத்துல அந்த சமாளிக்கிற இடம் இருக்குது பாருங்க. அதுவும் அதே வில்லுப்பாட்டு ஸ்டைலில் அடிப்பாருங்க. ஒரு சண்டை காட்சி பார்க்குற மாதிரி இருக்குது ஒய்ஜி மகேந்திரனுடைய அந்த இதுக்கிடையில் இவருக்கு சில சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே ஜெயபிரகாஷ் அவர் எல்லா படத்துலையும் நடிச்சிருப்பார். அவர் டாக்டராக இருப்பார். Sargesi is not well. அவர்கிட்ட போய் காமிச்சோடனே ஒன்றும் இல்லை, இப்போ சரியாக இருக்கணும், ஞாபகம் மறதிலாம் பெரிய நோய் இல்லையா அப்படின்னு சொன்னவர் எதுக்கு ஒரு செக் பண்ணிடலாங்கிறாங்க. இப்போ தாங்க நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னா அல்சைமருங்கிற ஒரு நோயை பற்றி சொல்கிறாங்க. He is heading into the 4th stage of Alzheimer. பாடுறது கூட மறந்தாலும் மறக்கும். வழக்கமாக சினிமாவை பொறுத்த மட்டும் பாலும் பழம் படத்தில் காசநோய் பற்றி சொல்லுவாங்க. புற்றுநோய் பற்றிய விஷயத்த நம்ம எல்லா படங்களையும் பார்த்துருக்குறோம். விவேக் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், வரும்போது தானே அவளுக்கு கேன்சர் இருக்குது தெரியணும். இதில் இந்த அல்சைமருங்கிற நோய் வயதான காலத்தில் அதிக டென்ஷன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு ஞாபக மறதி நோய். ஞாபக மறதி நோய்னா தாயாருங்கிறது மறந்து போகும், தான் கற்ற வித்தை மறந்து போகும், குடும்பம் மறந்து போகும், மனைவி மக்கள் எல்லாமே மறந்து போகும். எல்லாரும் சேர்ந்து என் தெய்வத்தை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க நீங்க எல்லாம்? இந்த சூழலில் இவங்க என்ன ஆகுறாங்க, இது மீள்றாங்களா, அந்த மீண்டதுக்கான நிலை என்ன, கடைசியில் கதை எப்படி முடியுது? உண்மையாக படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப கலங்கி போகிறோம் நம்ம. அதுவும் ஒவ்வொரு முறை அந்த முதிய தம்பதியினுடைய நிலையும் அவங்க அவமானப்படுத்தப்படுறதும், தலைவாசல் விஜய் ஏய் நீ டிரைவர் தானே அப்படின்னு கேட்குறதும், அந்த எல்லாருமே அந்த கேள்வி கேட்குறப்ப அவர் வருத்தப்படுறதும், அதுக்கு பதிலாக இவங்க போய் அதை சரி பண்ணிக்கிறதும் எல்லாமே ஆச்சரியமாக இருக்குதுங்க. டிரைவர் தானே நீ, ஹாலில் என்ன பண்ணிருக்க? கிளைமேக்ஸ் உண்மையாக பார்க்க வேண்டிய ஒன்று. அதை படத்தில் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு சமுத்திரகனி கேட்பார், இவர் அடிக்கடி போய் ஒருத்தரை பார்ப்பார், அவர் பேர் என்ன, ராகதேவன். பாருங்கள், நம்ம இசைஞானியுடைய பேரை வச்சுருக்காங்க, ராகதேவன். அவர் எங்கே இருப்பார்? பீச்சில் தான் போய் சந்திப்பாங்க. போவாருங்க. அந்த பீச்சில் போய் பார்க்குறப்ப அந்த காட்சி நீங்கள் அதை பாருங்களேன், நான் சொன்னால் நல்லா இருக்காது. அப்போ சமுத்திரகனி சொல்கிற வார்த்தையும் அந்த படத்தோட நிறைவு பகுதியும் இந்த நோய் சில நேரங்களில் என்ன செய்யுங்கிறதையும் நமக்கு சுட்டி காட்டுறப்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சுஜாதா அவர்கள் இதை பற்றி சில குறிப்புகள் கொடுத்துருக்காரு. அல்சைமர் நோய் பற்றி சொல்லியிருக்கிறார். ரூம்குள்ளே லைட்டை போட்டு போவேன், ஏன் லைட் போட்டோம்னு மறந்து போகும் அப்படிம்பார். அது சின்ன சின்ன ஞாபக மறதிகள், டக்குன்னு பேர் ஞாபகம் வராது. இந்த மாதிரியான நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? மகன் திருந்தினானா, மருமகள் அன்பாக இருந்தாளா, எந்த நிலையில் கிளைமாக்ஸில் அவருக்கு ஒரு மாற்றம் வந்தது, எல்லாத்தையும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓடிடி தளத்தில் இருந்திருக்கக்கூடிய சாருகேசி படம் குடும்பத்தோட நல்லா சொன்னால்
பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய கட்டாயமான படம். இந்த அற்புதமான சாருகேசி படத்தினுடைய இயக்குனர் பல வெற்றி படங்களை தமிழ் திரையுலகுக்கு தந்த ஜாம்பவான். அதாவது பாஷா சூப்பர் ஸ்டாரை வச்சு, அதே போல் சத்யா, பத்மஸ்ரீ கலைஞானி கமல் அவர்களை வச்சு ஒரு சிறந்த இயக்குனர் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள்தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இவருடைய மிக சிறப்பான படங்களில் ஒன்று ஆஹா. குறைஞ்ச பட்ஜெட்டில் மிக சிறப்பாக பண்ணியிருப்பார். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கிறத நிலைய சொல்கிறதுக்கு. இசை ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. அதே போல் பாடல்கள், பழைய பாடலும் கீர்த்தனைகள் பல இருக்குது. பாவனாச சிவன் இருக்குது, கண்ணாசனுடைய பாடல் இருக்குது, சமீபத்திய பாடல்கள் இருக்குது. எல்லாமே இதில் பல கவிஞர்கள் எழுதியிருக்கு. பாவிஜி வரைக்கும் எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளராக சஞ்சய் இருக்கிறாரு. பெரும் செலவு இல்லைங்க, பெரிய சண்டைகள் இல்லை, காதல் காட்சிகளுக்குன்னு தனி பாட்டு கிடையாது. ஆனாலும் நமக்கு இப்படி எட்டி பார்த்தா பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு பிரமை ஏற்படுதுன்னா அது இவர்கள் எல்லாரும் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் எப்படி பரீட்சைக்கு நேரமாச்சு படத்தில் நடிகர் திலகம் சிவாஜியோட மகனாக ஒரு அற்புதமான நடிப்பை தந்திருப்பாரோ அதுபோல் இதில் கொடுத்துருக்காருங்க. நேரா ஆபீஸ்க்குள்ள போ, அனந்தராமன் இங்க உட்காந்துருப்பான், அவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு. மாநாடு படத்தில் ஒரு வித்தியாசமான வில்லனா அடிச்சு நொறுக்குவாரே. என்னடா பிளானு? அதான்டா நானும் கேட்கறேன், என்னடா பிளானு? நீங்க சிஎம் ஆகிறதா பிளான்? அப்படிலாம் பார்த்துட்டு இதில் பாருங்க, அவர் டிவி தொடரில் ஒரு இதில் இசை இவராக நடிச்சிருப்பார். இதை பார்க்குறப்ப அந்த அருமை நமக்கு தெரிகிறது. நாம் வாழ்த்துவதாக இருந்தால் குழுவினர் அத்தனை பேரையும் வாழ்த்த வேண்டும். உடன் நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வாழ்த்துவோம். நல்ல படத்தை பார்த்து திருப்தி இருக்குது. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.